வேலுசாமியும் ஆலயமணியும் என்னை பார்க்க வந்தார். உழவர் பேரியக்கம் ஏன்பா ஒரு மாநாடு நடத்தலாமே என்று சொன்னது. கட்டாயம் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். எங்கே நடத்துவது என்று முடிவு செய்தோம். நடுநாயகமாக இருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடத்தலாம் என்ற முடிவுக்கு வந்தோம். அந்த வகையிலே நாங்கள் எதிர்பார்க்காத அளவிலே மக்கள், பாட்டாளிகள், விவசாயிகளுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோரும் திரண்டு வந்திருக்கின்றீர்கள். எனக்கு முன்னாலே தமிழ்நாட்டினுடைய தற்போதைய விவசாயிகளுடைய நிலைமை அக்குவேறு ஆணிவேராக மிக சுருக்கமாக நேரமில்லாதனாலே பேசி அமர்ந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்புமணி, ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, பன்னீர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் கூத்தா அருள்மொழி, மாவட்ட செயலாளர்கள் பசுமை தாயத்தினுடைய தலைவர் சௌமியா அன்புமணி, மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், பக்தவச்சலம், பாண்டியன், வேலாயுதம், பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன், பொருளாளர் திலகபாமா இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக நடத்தி ஓய்வில்லாமல் ஒரு மாதத்திலே உழைத்து எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று உழைத்த இந்த அமைப்பினுடைய தலைவர் ஆலயமணி, செயலாளர் வேலுசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வடிவேல் வெங்கடேஸ்வரன், அருள், சிவகுமார், சதாசிவன், மேனாள் மத்திய அமைச்சர்கள், மேனாள் நாடாளுமன்ற சட்டமன்ற மாவட்ட உறுப்பினர்கள், மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், இங்கே வந்திருக்கின்ற விவசாயிகள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக பேச வேண்டும். நீங்கள் பொழுதோடு வீடு செல்ல வேண்டும். சரியாக தான் இருக்கு. உழவர்களை தாக்க முடியாத அரசு ஒரு நிமிடம் கூட நீடிக்கக்கூடாது. இதை ஓராண்டிலே நிச்சயமாக தமிழக மக்கள் செய்ய இருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசை, விவசாயிகளுக்கு எதிரான, விவசாயிகளை படுகொலி தள்ள இருக்கின்ற இந்த அரசை தூக்கி எறிய இருக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் சத்தம் போடாமல் மும்மூர்த்திகளும் என்னிடம் வந்து, ராமதாஸ் உனக்கு என்ன வேண்டும், என்ன வர வேண்டும் என்று தருகிறேன் கேள் என்று சொன்னார். உழவர்கள்தான்
உழவர்கள்தான் உலகிற்கே உணவு படைக்கும் கடவுள் என்பது அதுதான் எங்கள் கொள்கை. அடிப்படையில் நான் யார் என்று கேட்டால் உழவன் என்பதைத்தான் முதலில் கூறுவேன். உழவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் தமிழ்நாட்டில் உள்ள உழவர்கள் எதிர்கொள்ளும் 10 முக்கிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? உழவர்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது, உழவர்கள் விளைவிக்கும் அனைத்து விளைபொருட்களும் கொள்முதல் செய்யப்படாதது, உழவர்களின் வருமானத்தை உயர்த்த அரசு தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படாதது, பாசன வசதிகள் செய்து தரப்படாதது, வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படாதது, வறட்சி வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படாதது, 7 வேளாண் சாகுபடிக்கு தேவையான கடன் குறித்த காலத்தில் கிடைக்காதது, தொழில்மயமாக்கல் என்ற பெயரில் வேளாண் விளைநிலங்களை பறிக்கப்படுவது, ஒன்பது தோட்டக்கலை பெயர்கள் எல்லாம் முதலே சரியாக கண்டிப்பாங்க. தோட்டக்கலை பெயர்கள், மூலிகை பெயர்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்கப்படாதது, வேளாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஊக்குவிக்கப்படாதது, உழவர்களின் விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை இல்லை. உலகில் எந்த பொருளாக இருந்தாலும் அதன் விலையை உற்பத்தி செய்பவர்கள்தான் தீர்மானிப்பார். ஆனால் வேளாண் விளைபொருளுக்கு மட்டும் அதை உற்பத்தி செய்த விவசாயிகளால் விலை நிர்ணயம் செய்ய முடிவதில்லை. உழவர்கள் விளைவிக்கும் அனைத்து விளைபொருள்களையும் அரசே கொள்முதல் செய்ய நடவடிக்கை சட்டப்படாத வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியம் என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்துவது, உழவர்களின் வருமானத்தை உயர்த்த அரசு தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உழவன் கணக்கு பார்த்தால் குழக்கோல் கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள். அது உண்மைதான். உழவுத் தொழிலை லாபகரமானதாக மாற்ற வேண்டும். நீர்ப்பாசன திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் கடந்த 55 ஆண்டுகளில் 1 TMCக்கும் திறன் கொண்ட பாசன திட்டங்கள் ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை. வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள், இஸ்ரேல் மாடல் விவசாயம்,
வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் நாடு என்றால் அது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு. அங்கு விவசாயம் செய்ய ஏற்ற மண்ணும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணீரும் இல்லை. மழை பெய்ய வைக்க வேண்டுமானால் மரங்கள் தேவை. அதனால் 12 ஆண்டுகளில் 8 கோடி மரங்களை இஸ்ரேல் நாட்டிலே நட்டார்கள். அதனால் அந்த நாட்டில் ஆண்டுக்கு 500 மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்ய தொடங்கியது. வறட்சி, வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வறட்சி அல்லது வெள்ளத்தால் உழவர்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் கணக்கில் கொண்டால் 20 பருவங்களில் சாகுபடி நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் 8 பருவங்களில் மட்டும்தான் வெற்றிகரமாக சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 12 பருவங்களில் இயற்கை பேரிடரால் உழவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு முறை கூட உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை. கேட்கலையா? கேட்குதா? வேளாண் சாகுபடிக்கு தாராளமாக பலன் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் உழவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாகும். இதற்கு காரணம் பொதுத்துறை வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் கடன் கிடைக்காததால் தனிநபர்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கும் விவசாயிகள் குறித்த காலத்தில் அந்த கடனை அடைக்க முடியாமல் கடன் வலையில் சிக்கிக்கொள்வதும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதும் தான். தொழில்மயமாக்கல் என்ற பெயர் நெப்போலியன் அலெக்சாண்டர் கெங்கிஸா குதிரை மேல உட்கார வச்சிருக்காங்க. நம்மள ஒன்னா டீ பார்ட்டில. இது மரியோட ஐடியாவா இருக்கும். கேக்க அவங்களே சாப்பிட்டோம். நம்மளும் ராணிகள் தான் முக்கியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் வேளாண் விளைநிலங்கள் அளிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. ஏன் கூச்சல் போடுறீங்க? எதுக்கு கூச்சல் போடுறீங்க? தொழில்மயமாக்கல் என்ற பெயரில் விளைநிலங்களை பறிக்கக்கூடாது. ஒரு நாடு முன்னேறுவதற்கு தொழில் வளர்ச்சி முக்கியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் வேளாண் விளைநிலங்கள் அழிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. தோட்டக்கலை பயிர்கள், மூலிகை பயிர்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இஸ்ரேல் நாட்டு விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டுவதற்கான காரணம் அவர்கள்
நெல், கோதுமை போன்ற பயிர்களை அதிகம் சாகுபடி செய்வதில்லை. அதிகம் சாகுபடி செய்யாமல் மலர்கள், பழங்கள், காய்கறிகள் போன்ற பயிர்களை அதிக அளவில் சாகுபடி செய்வதுதான். வேளாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஊக்குவிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேறாததற்கு இன்னொரு காரணம், வேளாண் துறையில் ஆராய்ச்சிகள் செய்யப்படாததுதான். உழவர்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது. தமிழ்நாட்டில் உழவர்களின் வாக்குகளை பெருமளவில் வாங்கிதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் உழவர்களின் நலனுக்காக திமுக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. உழவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்த கொடூர அரசு திமுக அரசு. மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து குரல் கொடுத்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தலையாழியாக மாறிவிட்டார். உழவர்களை காக்க முடியாத அரசு ஒரு நிமிடம் கூட பதவியில் நீடிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் 10,000த்திற்கும் கூடுதலான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போதும் உழவர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிறது. உழவர்கள் போராட்ட குணத்துடன் திகழ வேண்டும். தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் நடத்தப்படும் இந்த மாநாட்டின் வாயிலாக விவசாயிகளுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். வேறு பிடிக்க உழவர்களாகிய நீங்கள் போர்க்குணத்துடன் திகழ வேண்டும் என்பதுதான். பஞ்சாப், ஹரியானா உழவர்களின் போராட்டமே அவர்களின் உயர்வுக்கு காரணம். இந்தியாவில் விவசாயத்தின் மூலம் அதிக லாபம் ஈட்டுபவர்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த உழவர்கள் தான். அந்த மாநிலங்களில் பாசன வசதி அதிகமாக செய்யப்பட்டிருப்பது ஒரு காரணம் என்றாலும் கூட அங்கு உழவர்களின் விளைபொருட்களுக்கு இந்தியாவின் மற்ற அனைத்து மாநிலங்களை விட அதிக விலை கிடைக்கிறது. இதற்கு காரணம் அவர்களின் போராட்டத்தினால். சரண் சிங் போன்ற பார்வை ஆட்சியாளர்களுக்கு வேண்டும். நாளை மறுநாள் டிசம்பர் 23ஆம் தேதி என்ன நாள் தெரியுமா? அன்றுதான் தேசிய உழவர்கள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கான காரணம் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் பிறந்த நாள் என்பதுதான். உழவர்களின் ஒப்பற்ற தலைவர் சரண் சிங். உழவர்களின் ஒப்பற்ற தலைவர் என்றால் அது சௌத்ரி சரண் சிங் தான். உத்தரப்பிரதேச அமைச்சர், உத்தரப்பிரதேச முதலமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய நிதியமைச்சர், துணை பிரதமர், பிரதமர் என ஏராளமான பதவிகளை வைத்த போதும் கடைசி வரை உழவர்களை மறக்கவில்லை. அவர் உழவர்களுக்காகவே வாழ்ந்தவர், உழைத்தவர். உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தபோது கந்துவட்டிக்காரர்களிடமிருந்து உழவர்களை மீட்க கடன் மீட்பு சட்டம், உழுபவர்களுக்கு நிலத்தை சொந்தமாக்கும் சட்டம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் ஆகிய 3 முத்தான சட்டங்களை கொண்டு வந்தவர். அந்த சட்டங்கள் தான் உழவர்களை அழிவிலிருந்து மீட்டனர். 1978ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த அவர் அந்த பதவியிலிருந்து விலகி உழவர்களுக்காக மீண்டும் போராடத் தொடங்கினார். 1978ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி, அதாவது 77வது பிறந்த நாளில்
டெல்லியில் மாபெரும் விவசாயிகள் பேரணியை நடத்தினார். அந்த பேரணியில் 10 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். அவர்களை திரட்டுவதற்காக அவர் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. அவர் அழைப்பு மட்டும்தான் விடுத்தார். அதை ஏற்று உழவர்கள் டிராக்டர்கள் உள்ளிட்ட வாகனங்களில் இருந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து டெல்லியில் குவிந்தனர். அதன் பிறகு சரண் சிங் கூட்டியது போன்றதொரு கூட்டத்தை இன்று வரை யாராலும் டெல்லியில் கூட்ட முடியவில்லை. உழவர்களின் நலன்களுக்காக கடன் தள்ளுபடி உள்ளிட்ட 35 கோரிக்கைகளை முன்வைத்து அந்த பேரணி நடைபெற்றது. அதில் பங்கேற்ற உழவர்களை சந்தித்த பத்திரிகையாளர்கள் எதற்காக இந்த பேரணி நடைபெறுகிறது என்று கேட்டார்கள். ஆனால் அதற்கான பதில் அவர்கள் யாரிடமும் இல்லை. மாறாக எங்கள் சௌத்ரி அழைத்தார். அவர் அழைத்ததால் அதில் அர்த்தம் இருக்கும் என்பதால் நாங்கள் திரண்டு வந்துவிட்டோம் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு அவர் மீது விவசாயிகள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர் எதை சொன்னாலும் அதை செய்ய அவர்கள் தயாராக இருந்தார்கள். உழவர்கள்தான் சரண் சிங்கின் வலிமை. அதனால்தான் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொழில்துறைக்கு ஆதரவான கொள்கையை ஆதரித்த போது அவரை சரண் சிங் கடுமையாக எதிர்த்தார். பின்னாளில் நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் நெருக்கடி நிலைமை காலத்தில் நடந்த ஊழல்களுக்காக இந்திரா காந்தியை கைது செய்து சிறையில் அடைத்தார். அனைத்து காலங்களிலும் அவருக்கு உழவர்கள் துணை நின்றனர். சரண் சிங் அதிகாரத்தில் இருந்தபோது உழவர்களுக்கு நன்மை செய்தார். அதிகாரத்தில் இல்லாத போது என்னை போல உழவர்களின் நன்மைக்காக போராடினார். அதனால்தான் அவர் உழவர்களின் சாம்பியன் என்று அழைக்கப்படுகிறார். அதனால்தான் அவரது பிறந்த நாளில் தேசிய உழவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்காகத்தான் அவருக்கு அண்மையில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அவரை போன்ற பார்வையுடன் என்ற மத்திய மாநில ஆட்சியாளர்கள் செயல்பட்டால் உழவர்கள் உயர்வு பெறுவது உறுதி. இறுதியாக ஜல்புருஷ் ராஜேந்திர சிங் என்பதை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜேந்திர சிங்குக்கு வயது 64. அவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் பட்டப்படிப்பு முடித்த அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார். வறட்சியான பகுதி மக்களின் முதல் தேவை குடிநீர் என்பதை உணர்ந்து கொண்ட ராஜேந்திர சிங் அதனை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சியில் இறங்கினார். இந்தியாவின் பாரம்பரிய நீர் சேகரிப்பு முறைகளை நவீன முறையில் செயல்படுத்தி சுமார் 1000 கிராமங்கள் பயன்படும் வகையில் ஏராளமான தடுப்பணைகளையும் குளங்களையும் அமைத்தார். நாம் செய்தது போல் நீர் வளத்தை இழந்து மடிந்து கொண்டிருந்த பல ஆறுகள் இவரது தீவிர முயற்சியால் புத்துயிர் பெற்றன. தண்ணீர் மனிதர் என்று போற்றப்படும் ராஜேந்திர சிங்குக்கு தண்ணீருக்கான நோபல் பரிசு அறியப்படும் ஸ்டாக்ஹோம் நீர் மேலாண்மை விருது வழங்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர சிங்கை போல அவரை போல்தான் தமிழ்நாட்டில் நீர் வளத்தை பாதுகாப்பதற்காக மரங்களை நடுதல், ஏரிகளை தூர்வாறுதல், தடுப்பணைகளை கட்டுதல் உள்ளிட்ட பணிகளை பசுமை தாயகம் வாயிலாக நான் மேற்கொண்டு வருகிறேன். தமிழ்நாட்டு நிலைமை குறித்து என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் சத்த போடுறீங்க? என்ன பிரச்சனை? இல்லை, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கன்ற. ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க சொல்லுங்க.
தமிழ்நாட்டின் நிலைமை குறித்து கவலையுடன் பேசும் தண்ணீர் மனிதர் ராஜஸ்தான் மாநிலத்தை விட தமிழகத்தில் 6 மடங்கு அதிகமாக மழை பெய்கிறது. ஆனால் ராஜஸ்தானில் குடிநீர் பஞ்சம் இல்லை. ஆண்டுக்கு சராசரி மழை பொழியும் தமிழ்நாட்டில் குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது. இதற்கு தமிழகம் தண்ணீர் மேலாண்மை மிகவும் கீழ்நிலையில் இருப்பதே காரணம். தமிழகம் முழுவதும் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் பேரளவுக்கே இங்கு செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி மனிதர்களால் உருவாக்கப்படும் செயற்கையான ஒன்றுதான். மேலும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆற்று மணலை எடுத்து தமிழகத்துக்கு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் கடத்துவதே இதற்கு காரணம். மணல் தண்ணீர் கொள்கையை தமிழக அரசு தடுக்காவிட்டால் தாமிரபரணி, வைகை, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு ஆகிய 5 ஆறுகள் அழிந்து போகும் நிலை உருவாகும். ஆற்று மணல் விரயத்தை தடுக்காவிட்டால் 52 உபரி நீர் வடிகால் படுகைகளும் வடிநில படுகைகளும் மூதாதையர்களால் பாதுகாக்கப்பட்ட 38,720 பாசன குளங்களும் நீர்நிலைகளும் மறைந்துவிடும். மணல் வியாபாரத்தையும் நிறுத்திவிட்டு வரலாறு காணாத வறட்சியில் இருந்து தமிழர்களை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தண்ணீர் மனிதர் கூறுகிறார். தண்ணீர் மனிதர் அஜேந்திர சிங் கூறுவதைத்தான் நாங்களும் தொடர்ந்து கூறி வருகிறோம். ஆனால் அதை கேட்கத்தான் தமிழக அரசு தயாராக இல்லை. அதனாலே அடுத்த போராட்டம் எங்கே நடக்கும்? இது மாநாடு, உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக மாநாடு. நாம் அடுத்து நடத்தப் போவது ஒரு போராட்டம், விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டம் சென்னையிலே போர் நினைவு சின்னம் அந்த இடத்துல இங்கு கூடியிருக்கின்ற விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல 10 மடங்குக்கு மேலே அங்கே கூடுவார்கள். அந்த இடத்திலே கூடுவார்கள். ஒரு நாள் அந்த இடத்தை முற்றுகையிடுவார்கள். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் நடைபெறும். 1925ஆம் ஆண்டு அநேகமாக அந்த போராட்ட தேதி நான் அறிவிப்பேன். அதற்கு நீங்களெல்லாம் தயாராக வேண்டும். 2025 அந்த போராட்டத்தை, அந்த தேதியை நான் அறிவித்து இடத்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்லிவிட்டேன். அதனாலே இந்த மாநாட்டை, உழவர்களுக்கான இந்த மாநாட்டை மிக சிறப்பாக 1 மாத காலம் அவகாசம் கூட கொடுக்கவில்லை. இரவு பகலாக எல்லா மாவட்டங்களுக்கும் அலைந்து திரிந்து மாவட்ட செயலர்களோடு பேசி அவர்களுடைய ஒத்துழைப்பை கேட்டு மிக சிறப்பாக சமீப காலங்களில் இவ்வளவு பிரமாதமான ஒரு மாநாட்டை நடத்தவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடத்திய வேலுச்சாமி, ஆலயமணி, இந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அனைத்து மாவட்ட இதற்கு ஒத்துழைப்பு தந்து இங்கே திரளாக
மக்களை, விவசாயிகளை கூட்டி வந்த அனைத்து மாவட்ட செயலர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தர்மபுரியிலிருந்து முளைப்பாரி எடுத்துக்கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களை சந்திக்க வருகிறார்கள். நம்முடைய தெய்வம் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அண்ணன் கோகா மணி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும், பசுமை தாயகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், முழு உதவியாக இருந்த காவல்துறை நண்பர்கள், ஒலி அமைத்து கொடுத்த வாழப்பாடி ராஜா மற்றும் இங்கே வந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், காவல்துறை அவர்களுக்கும், அனைவருக்கும் சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, ஹெல்த் அனைத்து டிபார்ட்மெண்ட்டிலிருந்தும் முழு ஒத்துழைப்பு. எல்லாத்தை விட திருவண்ணாமலையிலிருந்து நமக்கு எல்லாம் ஆதரவளித்த அண்ணாமலையார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி 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 என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தனானே தானே நானா தந்தனே நானா தந்தனானே நானா தந்தனானே தானா தந்தனானே 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 தானா தந்தனானே தந்தனானே நானா தந்தனானே தானே நா தந்தனானே தானா
தந்தானே 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 தானா தந்தானே 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 நானா தந்தானே தானே நா தந்தானே தானா தந்தானே 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 நானா தந்தானே